Hello friends, welcome to my channel Tasty Eats. இன்னைக்கு நான் உங்களுக்காக குக் பண்ண போறது பட்டர் நான். அத வீட்லயே ரெஸ்டாரன்ட் ஸ்டைல்ல தோசை தவால எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். அதுக்கு சைடு டிஷ்ஷா சிக்கன் டிக்கா மசாலா பண்ண போறேன். அதுக்கு தேவையான இன்கிரிடியன்ட்ஸ்லாம் பார்த்திரலாமா? இப்போ ஃபர்ஸ்ட் நான்க்கு தேவையான பொருட்கள் பார்த்திரலாமாங்க. மைதா 2.5 கப், பால் 3/4 கப்ல இருந்து 1 கப் எடுத்துக்கலாம். ஆயில் 3 டேபிள் ஸ்பூன், பேக்கிங் பவுடர் 1 டீஸ்பூன், உப்பு 1 டீஸ்பூன், சர்க்கரை 1 டேபிள் ஸ்பூன், பட்டர், கார்லிக் அப்புறம் கொத்தமல்லி தழை நான் மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன். கார்லிக்கை துருவி எடுத்துக்கோங்க. கார்லிக் நான் வேணும்னா நம்ம இதை யூஸ் பண்ணிக்கலாம். இப்போது கார்லிக் நானுக்கு மாவு பிசைஞ்சிடலாம். ஃபஸ்ட்டு ஒரு மிக்சிங் பவுலில் ஆயில் விட்டுருங்க. அதோட சர்க்கரை, தேவையான அளவு உப்பு, பேக்கிங் பவுடர் எல்லாம் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. சர்க்கரை நல்லா கரையிற அளவுக்கு மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ ஆயிலில் சர்க்கரை நல்லா கரைஞ்சிருச்சு. இந்த டைம் மைதா சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் கொஞ்சமாக பால் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் சாஃப்ட் டோ மாதிரி பிசைஞ்சிக்கணும். மாவு நல்லா விடாமல் பிசைஞ்சிட்டே இருக்கணுங்க. நல்லா சாஃப்ட் டோவாக வர அளவுக்கு பிசையணும். இதில் நம்ம ஈஸ்ட்டு எதுவுமே சேர்க்கலைங்க. தந்தூர் அடுப்புலையும் வச்சு பண்ண போகிறது கிடையாது. நம்ம நார்மல் தோசைக்கல்ல தான் செய்ய போகிறோம். அதுக்கு ஒரு ட்ரிக் இருக்குது, நான் சொல்கிறேன். நல்லா விடாமல் இது மாதிரி பிசைஞ்சிக்கோங்க, சாஃப்ட் டோவாக பண்ணுற மாதிரி. அதே மாதிரி ஆயிலில் நம்ம ஏன் சர்க்கரை சேர்க்குறோன்னா, சர்க்கரை மாவுலையே போட்டோம்னா கரையாது இல்லையா. ஃபஸ்ட்டு ஆயிலில் போட்டு நம்ம கரைச்சிட்டு இதில் சேர்த்தோம்னா நல்லா ஈவனாக ஸ்ப்ரெட் ஆகும். நான் ரொம்ப டேஸ்டியாக வரும். கரெக்டாக ஃபாலோ பண்ணிங்கன்னா நான் ப்ராப்பராக வருங்க. இப்போ மாவு நல்லா பிசைஞ்சாச்சு. இதை ஒரு 10-10லேருந்து 20 நிமிஷம் ஊற வச்சிடலாம். ஒரு ஈரத்துணி போட்டோ இல்லை இது மாதிரி ஒரு லிட்டு போட்டோ மூடி வச்சிடலாம். இப்போது நானோட மாவு பிசைஞ்சு வச்சுருக்கோம், அது ஊறிட்டுருக்கு. அதுக்குள்ளே நம்ம சிக்கன் டிக்கா மசாலோட தேவையான பொருட்கள்லாம் பார்த்துடலாம். பெரிய வெங்காயம் நல்லா ஃபைன் சாப் பண்ணி 2 எடுத்துக்கோங்க. கொத்தமல்லி தழை கொஞ்சம், ஜீரக பவுடர் 1 டீஸ்பூன், தனியா பவுடர் 1 டீஸ்பூன், பெப்பர் பவுடர் 1/4 டீஸ்பூன், இஞ்சி பூண்டு விழுது 2 டீஸ்பூன், கரம் மசாலா 1 டீஸ்பூன், நார்மல் மிளகாய்த்தூள் 1 டீஸ்பூன், காஷ்மீரி மிளகாய்த்தூள் 1 டீஸ்பூன், மஞ்சள் தூள் 1/4 டீஸ்பூன், சீரகம் 1/4 டீஸ்பூன், லெமன் ஜூஸ் 1 டீஸ்பூன், தயிர் 2 டேபிள் ஸ்பூன், மீடியம் சைஸ் தக்காளி 2 மிக்சியில் போட்டு பேஸ்ட்டாக அரைச்சி வச்சு எடுத்துருக்கேங்க, ஃப்ரெஷ் க்ரீம் 4 டேபிள் ஸ்பூன், சிக்கன் 200 கிராம் போன்லெஸ் எடுத்துகிட்ருக்கேன், கஸ்தூரி மெத்தி 1 டீஸ்பூன். இப்போது சிக்கனை மேரினேட் பண்ணி ஒரு 1/2 hour வைக்கணும். ஸோ நான் இப்போ மேரினேட் பண்ணிடுறேன். சிக்கனோட ஃபஸ்ட்டு ஒரு 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். தனியா பவுடர், ஜீரா பவுடர், பெப்பர் பவுடர், காஷ்மீர் சில்லி பவுடர், நார்மல் சில்லி பவுடர், கரம் மசாலா, மஞ்சள் தூள், லெமன் ஜூஸ், தயிர், கொஞ்சமாக கஸ்தூரி மேத்தி, இதெல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது ஒரு 30 நிமிஷம் ஊற வைக்கணும். அதனால் ஃபஸ்ட்டே நம்ம இப்போ மேரினேட் பண்ணி வச்சிடலாம். இப்போ தயிரெல்லாம் போட்டு மிக்ஸ் பண்ணிட்டேன். உப்பு தேவையான அளவு போட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். நான் மசாலாலெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் நிறுத்தி வச்சுருக்கேன். ஏன்னா அது நம்ம கிரேவிக்கும் போட்டுக்கணும். சிக்கனுக்கு மேரினேஷனுக்கு பாதி, கிரேவிக்கு பாதின்ட்டு பாதி பாதி போட்டிருக்கேங்க. இப்போ நல்லா மேரினேட் பண்ணி ஒரு 30 நிமிஷம் ஊற வச்சிடலாம். அப்போ தான் உப்பு காரம்லாம் நல்லா இறங்கும் சிக்கனில். நம்ம சிக்கன் இப்போ மேரினேட் பண்ணி 30 நிமிஷம் ஆயிடுச்சுங்க. இப்போ நான் அடுப்பு ஆன் பண்ணி ஒரு ஃப்ரை பேன் வச்சுருக்கேன். இதில் 1 ஸ்பூன் பட்டர் சேர்த்துக்கலாம். பட்டர் மெல்ட் ஆன உடனே நம்ம மேரினேட் பண்ண சிக்கனை ஒன்றா போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம்.
கொஞ்சம் சேர்த்து பட்டர் போட்டுக்கோங்க, அப்போ தான் ஒட்டாமல் வரும். ஏன்னா நான் நான்ஸ்டிக் யூஸ் பண்ண போகிறதில்ல, நான் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் தான் யூஸ் பண்ணுறேன். அதனால் கொஞ்சம் சேர்த்து பட்டர் எடுத்திருக்கேன். பட்டர் இருக்கிற வரைக்கும் டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும், குழந்தைங்களுக்கும் ரொம்ப பிடிக்கும். கொஞ்சம் மிதமான தீயில வச்சு சிக்கனை நம்ம குக் பண்ணி எடுத்துக்கலாம். சிக்கன் ஒரு சைடு நல்லா குக் ஆகிடுச்சு. இப்போ திருப்பி போட்டுக்கலாம். போன்லெஸ்ன்றதுனால சீக்கிரம் குக் ஆகிடும். இப்போ நல்லா சிக்கன் குக் ஆகிடுச்சு பாருங்கள். போன்லெஸ்ன்றதுனால சீக்கிரம் குக் ஆகிடுச்சு. கட் பண்ணால் கட் ஆகுது, எடுத்துடலாம். இப்போ நம்ம கிரேவி பண்ணிடலாமா? இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி பேன் வச்சுருக்கேன். ஆயில் விட்டுக்கலாம். ஆயில் சூடானதும் ஜீரகம் சேர்த்துக்கலாம். ஆயிலில் சீரகம் நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. இப்போ ஆனியன் சேர்த்துடலாம். ஆனியன் நல்லா ஃப்ரை ஆகட்டும். நல்லா ஃபைன் சாப் பண்ணிக்கோங்க, அப்போ தான் கிரேவி நல்லா வரும். ஆனியன் நல்லா ஃப்ரை ஆகிட்டுருக்கு. இங்கே ஆக்சுவலாக டிக்கா மசாலா ஹோட்டலில் நல்லா சாப்பிட்ருப்பீங்க. அதே டேஸ்ட்டில் வீட்டில் செய்யலாம். நான் இது லாக்டவுன் டைமில் நிறைய வாட்டி செஞ்சுருக்கேங்க. நானும் அதே மாதிரி ரொம்ப சாஃப்டாக ஹோட்டலில் சாப்பிட்ற மாதிரி அப்படியே வரும். ட்ரை பண்ணி பாருங்கள். அதை நான் 4-5 வாட்டி ட்ரை பண்ணதுனால தான் அந்த ரெசிபி நான் உங்களுக்கு இப்போது செஞ்சு காட்டுறேன். ஆனியன் நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. இப்போது இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம். இது ராஸ்மெல் போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம். இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோட ராஸ்மெல் போயிடுச்சு. இந்த ஸ்டேஜில் தக்காளி பியூரி சேர்த்துக்கலாம். இதுவும் அந்த பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம். இது கூட கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கோங்க, ஈஸியாக குக் ஆகிடும். உப்பு பார்த்து போடுங்க. நம்ம டிக்காவுக்கு அந்த மேரினேஷனில் சிக்கனோடையும் சேர்த்துருக்கோம் இல்லையா, ஸோ கரெக்டான அளவு பார்த்து போட்டுக்கோங்க. இப்போது தக்காளியோட ராஸ்மெல் போயிடுச்சு. இப்போ பேலன்ஸ் வச்சுருக்கோம் இல்லையா மசாலா, தனியாத்தூள், ஜீரகத்தூள், பெப்பர் பவுடர், கரம் மசாலா, மஞ்சள் தூள், சில்லி பவுடர், இதை நல்லா வதக்கிக்கலாம். இந்த ராஸ்மெல் போட்டோம். நம்ம ஒன்ஸ் இன் அ வைல் இது மாதிரி குக் பண்ணோம்னா குழந்தைங்களுக்கு, வீட்டில் இருக்கிறவங்களுக்குலாம் ரொம்ப பிடிக்குங்க. ரெஸ்டாரண்ட் போகிற சுச்சுவேஷன் இல்லாதப்போ கூட நம்ம வீட்டில் செஞ்சுக்கலாம் இந்த மாதிரி. மசாலாலாம் நல்லா குக் ஆகிடுச்சு. கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம் அந்த கிரேவியோட கன்சிஸ்டன்சிக்கு. பாருங்க, அந்த ஒரு 2 கொதி வந்த உடனே ஆயிலெலாம் கொஞ்சம் வெளியே வரும். அது வரைக்கும் குக் பண்ணிக்கலாம். இப்போ மசாலாலாம் நல்லா குக் ஆகி ஆயிலெலாம் பாருங்கள் நல்லா வெளியே வருதுல்ல. இந்த டைமில் நம்ம குக் பண்ண சிக்கனை சேர்த்துக்கலாம். இது ஒரு 5 மினிட்ஸ் குக் பண்ணிக்கலாம். சிக்கன் போட்டு இப்போ 5 மினிட்ஸ் குக் ஆகிடுச்சிங்க நல்லா கிரேவியில். இந்த ஸ்டேஜை ஃப்ரெஷ் க்ரீம் சேர்த்துக்கலாம். கலந்து விட்டுக்கோங்க. இப்போது கஸ்தூரி மெத்தி லாஸ்ட்டாக சேர்க்கணுங்க. எனக்கு வந்து இங்கே நான் வந்து 1/4 kg அந்த மாதிரி வாங்குறப்போ சும்மா காய வச்சது மாதிரி தான் கொடுப்பாங்க. ஸோ நான் அதை வந்து ட்ரை ரோஸ்ட் பண்ணி நம்ம ஒரு 2 செகண்ட் தாளிப்பு கரண்டியில் போட்டு ட்ரை ரோஸ்ட் பண்ணி அதை கையிலேயே அப்படியே க்ரஷ் பண்ணி போட்டோம்னா ஃப்ளேவரும் நல்லாயிருக்கும், டேஸ்ட்டும் ரொம்ப நல்லா வரும். நான் இப்போ இதை ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கிறேன். நீங்கள் இது பண்ணும்போதே தெரியும், நல்ல வாசனை வரும். இப்போ ரெடி ஆயிடுச்சு, எடுத்துடலாம். இப்போ கையில் இது மாதிரி மேஷ் பண்ணிங்கன்னா பாருங்கள் பொடியாயிடும். இந்த ஸ்டேஜில் சேர்த்தா தான் கிரேவி ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக வரும். இது ஒரு சின்ன டிப் தாங்க, ஹோட்டல்லலாம் இந்த மாதிரி தான் செய்வாங்க.
கடைசியாக இறக்குறதுக்கு முன்னாடி கிரேவியை சேர்த்துடலாம். பாருங்கள் சிக்கன் நல்லா குக்காய் எண்ணெய்லாம் வெளியில் வந்திருக்கு. இந்த டைம் நான் கஸ்தூரி மேத்தி சேர்த்துட்றேன். இப்போ கடைசியாக கொத்தமல்லி தலையும் தூவி ஒரு வாட்டி கிளறிட்டு இறக்கிடலாம். இப்போ நானுக்கு தேவையான சிக்கன் டிக்கா மசாலா ரெடி ஆகிடுச்சுங்க. பாருங்கள் ரொம்ப சூப்பராக வந்திருக்கு. இப்போ பட்டர் நான் செஞ்சிடலாம். நான் ஒரு வாட்டி இந்த மாதிரி நல்லா பிசைஞ்சிட்டு பாருங்கள் எந்தளவு சாஃப்டாக இருக்குன்னு இந்த கன்சிஸ்டன்சியில் இருக்கணும். உருண்டை பிடிச்சிக்கோங்க. இந்த சைஸ்க்கு எடுத்துக்கலாம். நான் ஒர்க்கிங் ஏரியா நல்லா க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன். மைதா அப்படியே டஸ்ட் பண்ணி நான்கு ஏற்ற ஷேப்பில் தைச்சிக்கலாம். சிலர் ட்ரையாங்கில் செய்வாங்க, சிலர் ஓவலில் செய்வாங்க. நான் ஓவலாக செஞ்சுக்கிறேன். கொஞ்சம் தின்னாவே தைச்சிக்கோங்க, ஏன்னா மைதான்றதுனால மறுபடியும் கொஞ்சம் திக்காயிடும். இப்போ இது மேலே தண்ணியை அப்ளை பண்ணிக்கலாம். இது அப்படியே தோசைக்கல்ல எடுத்து போடணுங்க. தோசைக்கல் வந்து நான்ஸ்டிக்காக இருக்கக்கூடாது, நார்மல் இரும்பு தோசைக்கல்லாக இருக்கணும். இப்போ தவா நல்லா சூடாயிடுச்சு. அந்த ஈரம் பண்ணதை கீழே இருக்கிற மாதிரி வச்சுக்கோங்க. ஹை ஃப்ளேமில் குக் பண்ணுறப்போ மேலே பபிள்ஸ் வரும். ஒரு 20-30 செகண்ட் அப்படியே விடுங்க. இப்போ கொஞ்சம் நல்லா பபிள்ஸ் வர ஆரம்பிக்குது. இப்போ இதை அப்படியே திருப்பி போடணும். ஃபுல்லாக நானும் ஃபுல்லாக அப்படியே மூவ் பண்ணி காட்டுங்க அந்த தீயில. இப்போ ரெடி ஆயிடுச்சு பாருங்க. நான் பார்த்தீங்கன்னா பாருங்க ரெண்டு பக்கமும் நல்லா குக் ஆயிருக்கு. இதே மாதிரி எல்லா நானும் எடுத்துக்கலாம். இப்போ இன்னொரு நான் போட்டு கட்டுறேன். அதே மாதிரி தண்ணி ஈரம் பண்ணி அது கீழே இருக்கணும். ஹை ஃப்ளேமில் ஒரு 20 செகண்ட் அதே மாதிரி விடுங்க. மேலே கொஞ்சம் கொஞ்சமாக பபிள்ஸ் வர ஆரம்பிக்கும். கொஞ்சம் நல்லா பபிள்ஸ் வந்த உடனே அப்படியே திருப்பி கீழே காட்டுங்க. இப்போது கீழேயும் பாருங்கள் ஈவனாக குக் ஆகிடும். ஆல்ரெடி தவாவில் நம்ம ஒட்ட வச்சதும் குக் ஆகிருக்கும். பாருங்கள் இவ்வளோ நல்லா குக் ஆகிருக்கான்ட்டு. பாருங்கள் சூப்பராக நான் ரெண்டு பக்கமும் குக் ஆகிடுச்சு. இப்போ எடுத்து பட்டர் தடவிடலாம். பட்டர் அப்ளை பண்ணிவிடுங்க, சாஃப்டாக இருக்கும். அப்போ தான் நான் கார்லிக் ஆப்ஷனல் தான், ஆனால் கார்லிக் போட்டால் நல்லாயிருக்கும். இப்போ இந்த நானை ரெண்டாக கட் பண்ணிக்கலாம். சர்வ் பண்ணிடலாம். இப்போது சுவையான பட்டர் நான் சிக்கன் டிக்கா மசாலா ரெடிங்க. நான் நிறைய நான் போட்டிருந்தேன். என் பொண்ணு எடுத்துகிட்டு போய் சாப்பிட்டுட்டு இருக்கா. பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக வந்திருக்குன்ட்டு. இதே மாதிரி ட்ரை பண்ணுங்கள், ரொம்ப நல்லா வரும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாத
வியூவர்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி.